என்ன அப்புறம் வேலையிலேருந்து வந்தீங்க? சரி, உங்களுக்காக பலகாரங்கள் நீங்கள் செஞ்சீங்களா? நான் செய்யல, பஜ்ஜி மட்டும் அம்மா செஞ்சாங்க. அம்மா செஞ்சாங்க பஜ்ஜி. சட்னி நான் செஞ்சேன். ஓகே. டோனட் மாதிரி இருக்கிறது வந்து கீழ் வீட்டு ஆண்டி கொடுத்தாங்க. இருக்குங்களா? ஆமாம், சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த பஜ்ஜிக்கும் அந்த சட்னிக்கும். இது என்ன பஜ்ஜி ஃபஸ்ட்டு சார் சொல்லுங்கள். வாழைக்காய் பஜ்ஜி, தேங்காய் சட்னி. ஓகேவா? டேய், நீ சாப்பிட்றியாடா? ஏய் தம்பி, தங்கம் தங்கம், அவருக்கு இப்போ பஜ்ஜி கொடுப்போம். இதுக்கு பேர்லாம் தெரில. இது வந்து கோதுமை மாவு, முட்டை, உருளைக்கிழங்கு. ஆமாம், வீட்டில் செஞ்சது. கேட்டாங்க நல்லா இருக்கான்னு. பேர்லாம் தெரில, அவங்களுமே நல்லா இருந்துச்சான்னு மட்டும் கேட்டாங்க. சூப்பராக இருக்கு, இனிப்பா இல்லை? கோதுமை மாவு, முட்டை, உருளைக்கிழங்கா. சூப்பராக இருக்கு இல்லை? செம்மையாக இருக்குது. எப்படி செஞ்சாங்க நம்ம ட்ரை பண்ணி. வணக்கம் 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 தங்கம், வணக்கம் கொடுக்குறேன். இந்தா சாப்பிடு. எப்படி கை கால் ஆட்டிட்டு விளையாடுற பாரு. அழுகுறான் அவன். ஏப்பா அவனை தூக்கிட்டு வெளியே போகணும். தூக்கிட்டு வெளியே போகணும் அவனுக்கு. இது பேர் என்ன? தேன் ரப்பர் இதானே? ஆமாம். இந்தா அதுக்கு வாயில் வச்சு நம்ம அமைதியாக இருப்போம் பாருங்க. தம்பியே, நான் வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன், என் மனத்தை காப்பாற்றினா அழுகக்கூடாது. அவன் வாயிலே வைக்க மாட்டேங்கிறானே. சூப்பரா அப்படி தலைவர். இது என்ன பண்ணுவானா, இவனை கீழே விட்டு தள்ளி விட்டுட்டு அழுவான். பிடிங்கி விட்டு இவனே அழுவா. அப்படி துப்பிடுவான், துப்பிட்டு அழுவா. அப்படி தங்கம், இந்த தங்கம் ஐயா சிரிப்பு தாங்க முடியல. இவரை வச்சு தான் ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா அப்போ என் பிள்ளை உங்களுக்கு ஃபன் ஆக்கிற பொருளா? இல்லை இல்லை இல்லை. என்ன தங்கம், இங்கே பாரு உங்கள் அம்மா உன்னை என்ன சொல்கிறாங்க. நான் சொல்ல, உங்கள் அப்பா தான் சொல்கிறார். கை கால் மட்டும் லைட்டாக ஜில்லுன்னு இருக்கு. ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். ஏசி ஆஃப் பண்ணி வச்சா? ஓகேப்பா. என்னப்பா குளிருதா? பஜ்ஜி சாப்பிட்றியா? பஜ்ஜி 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 சாப்பிட்றியா தங்கம்? பஜ்ஜி வேணுமா? அது இப்போ கீழே விட்டு பூ கொடுத்த டோனட் வேணுமா? டோனட் பார்க்கலாமா? அப்போ பஜ்ஜி தான் வேணும் போல. பஜ்ஜி தானே வேணும் உனக்கு? பஜ்ஜி சாப்பிட்றியாடா? நான் டேஸ்ட் பார்த்து அப்புறம் உனக்கு கொடுக்குறேன், சரியா? சட்னியும் நான் தான் செஞ்சேன், பஜ்ஜி அம்மா செஞ்சாங்க. சட்னியோட தொட்டு பஜ்ஜி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் தான் அவசரமாக சாப்பிட்டேன், அதனால தான் இப்போ தட்டு நிறைய போட்டு கொண்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது பஜ்ஜி. ஒரு பைட் சாப்பிடுங்க. ஒரு பைட் இப்போ போகிறீங்களா நீங்கள்? அட போடா அப்படின்னா. எங்கள் டேடி என்ன பண்ணாருன்னா, நேற்று காலையில் அந்த விஷயம் நடந்தது. தலையிட்ட போயிட்டு எங்கள் டேடி கொஞ்சம்லாம் தெரியாது. அவன் அழுதுகிட்டு இருந்தப்ப என்ன சொன்னார்? இட்லி சாப்பிட்றியா, இல்லை சோறு இருக்கு சோறு சாப்பிட்றியா? இட்லி சோறு சாப்பிட்டாடி அழுடி பாட்டுவியாப்பா? ஏன் முச்சுக்கு சட்னி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லை நீங்கள். ஏங்க ஃபஸ்ட்டு என் தலைவனுக்கு கொடுத்துட்டு தான் சொல்லுவேன். அவன் வச்சுக்க மாட்டான். இப்போ நான் அவனை கையில் எடுக்கணும். ஒரு சட்னியா இல்லை, வாய் கூட சட்னி வச்சு தான் சாப்பிட்டீங்க. சட்னி ஃபீல் பண்ண முடியல. சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது பர்ஃபெக்ட் காம்போ. கரெக்டான ஸ்நாக்கிங் டைம் இது. கரெக்டான ஸ்நாக்கிங் இதுதான். சூப்பராக இருக்கு. சரி தலைவா, நீ போய் சாப்பிடு. அழுகுறான். பாய் சொல்ல உங்களுக்கு. பாய். என்றாது வீடியோ எடுக்கும் போதெல்லாம் கரெக்டாக தள்ளி விட்டேன். வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கரெக்டாக வச்சுருக்கேன். அப்படி இந்த தங்கம் செல்லம் வைரம் சாப்பிட்றீங்களாப்பா? அப்பா தும்மல் வந்துருச்சுடா. தும்மல் வந்துருச்சு. உங்கள் அம்மா எங்க? என் தங்கம், உங்கள் ஐயாவை கூப்பிடு. ஐயாவை, ஐயா இங்கே வாங்க சொல்லு. ரெடி கூப்பிட்றான் பாருங்க, வா என்னன்னு கேளு.
இந்த பாய் சாப்பிட்றியா? ஆ சாப்பிட்றியா இதை நீ? மாதுளம்பழம் திராட்சைலாம் சாப்பிட்றியா என்ன? வேணாமா? நான் சாப்பிட்றேன் போ. சரி, உனக்கு போய் நான் சிக்கன் மந்தி பிரியாணி வாங்கிட்டு வரட்டுமா? ம், சிக்கன் மந்தி பிரியாணி, சிக்கன் ரைஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வரட்டுமா? அது சாப்பிடுவியா நீ? நீ என்ன சாப்பிட்ற? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு ஸ்பெஷலு உங்கள் வீட்டில்? ஹோட்டல் ஸ்பெஷல் தானா? எதுமா? பச்சை பச்சையாக இருக்கிற சிக்கன் ரைஸு. இது வந்து தோற வேணும்னா தோற. இது ஃபர்ஸ்ட் வந்து போனது ஒரு மந்தி பிரியாணி கடை. மந்தி பிரியாணி கடைக்கு போயிட்டு மந்தி பிரியாணி வேணும். மந்தி ஒன்று வாங்கி. இது மட்டன் மந்தி. ஓகே. அது வந்து சாலட் கொடுத்துருக்காங்க. சாலட் பிரிங்க. சாலட் ஓகே. சாலட் உள்ள என்ன போட்டிருக்காங்க? இது வந்து கேரட்டு, வெள்ளரிக்காய், அவ்வளோதான். இன்னும் தெரிய மாட்டேதுங்க. என்னங்க அவங்கள பிரிக்க சொன்னால் இப்படி பிரிச்சுட்டு இருக்கீங்க. பிரிச்சு இப்படி தட்டில் ஒன்று கொட்டணும், ஒரு கொட்டு என்னண்ணா கொட்டினா வேலை முடிஞ்சு போச்சு. அதை போயிட்டு சேலட் முடிஞ்சிச்சு. இது வர இது வந்து மட்டன் சூப் கொடுத்துருக்காங்க. மட்டன் சூப். ஓகே, சூப்பராக இருக்குது. பார்க்கவே மட்டனு நல்லா பாயில் ஆகிருக்கு. அடுத்தது மந்தி ரைஸா? மந்தி ரைஸ். இதுக்குள்ள கறி இருக்குமான்னு தெரியலையே. இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓகே. இதில் வந்து 4 சப்பாத்தி இருக்குது. பிரிக்கணுமா? பிரிக்கணும். பிரித்து அப்புறம் அவங்க கொடுக்கணும்ல. டேடி மம்மி உங்களுக்கு தான். உங்களுக்கு தான் சப்பாத்தி. சகருக்கு சப்பாத்தி. ஓகே, சகருக்கு சப்பாத்தி வச்சுட்டாங்க. 4 இருக்குது. சகருக்கு சப்பாத்தி சின்ன சின்னதாக இருக்குது. ஓகே, பார்த்துப்போம். அது என்னது? இது வந்து அது வந்து ஃபுல்கா சப்பாத்தியா? ஃபுல்கா சப்பாத்தி. ஃபுல்கா. இது வந்து சிக்கன் கிரேவி. அது அந்த கடையோட ஸ்பெஷல் கிரேவி. அல்ஜீஸ் அது என்ன பேர் போடுறாங்க? அஜ்லிஸ் மந்தி ஸ்பெஷல் சிக்கன் கிரேவியா? ஒன்றும் இல்லை, அதே வெங்காயம் தக்காளி மசாலா தான். மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஷேரிங் கரெக்டாக நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உன் ஷேரிங் நீ போட்டுருக்குற. போடு.